பிரித்தானியாவில் இளம் மனைவியை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவன் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கார்டிஃப் நகரில் வசித்து வந்த பரியா வைசி என்ற 37 வயது பெண் தொழிலதிபர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தார். தற்போது அவர் அவரது கணவனாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட பரியா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி அலுவலகத்திலிருந்து வெளியேறிய பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரது கார் ஒரு வீதியில் கண்டெடுக்கப்பட்டது. போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் பிரிந்து வாழ்ந்து வந்த அவரது கணவர் அலிரேசா அஸ்காரி என்பவரின் வீட்டு தோட்டத்தில் பரியாவின் உடல் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. நெஞ்சு மற்றும் கழுத்து பகுதிகளில் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டு பரியா கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் இந்த கொலையை மறுத்து வந்த 42 வயதான அஸ்காரி தற்போது நீதிமன்றத்தில் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அஸ்காரி தனது குற்றத்தை தாமதமாகவேனும் ஒப்புக்கொண்டதை நீதிபதி மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் ஸ்டேசி என்பவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான இறுதி தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி ஸ்வான்சி கிரவுன் நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளது. பரியாவின் மறைவு அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மிகவும் அன்பானவர், மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர் என அவரது நெருங்கிய தோழி சாரா ரெசாய் உருக்கமாக தெரிவித்துள்ளார். காரிப் பகுதியில் ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கானோர் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.